அந்த ஸ்லோ லெசன்ஸ்லாம் எப்படி படிக்கிறேன்னா, நான் வந்து ஒரு 5 இல்லைனா ஒரு 6 லெசன் அந்த லெசன்ஸ்லாம் மட்டும் நல்லா பாருங்கள். என்ன லெசன்ஸ்னால் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், லெசன், 7th லெசன், லெசன், 14th லெசன். ஓகேவா? இந்த லெசன்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதில் இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சு. அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த இதில் வந்து எல்லாமே மினிமம் 5 பாயிண்ட்ஸ். ஓகே, நீங்கள் பயாலஜி ஜுவாலஜி பொறுத்தவரைக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதினா தான் உங்களுக்கு மார்க் எல்லாம் போடும். பேராகிராஃபாக எழுதினா அதில் வந்து அளவுக்கு மார்க் வருமானா டவுட்டு தான். எல்லாருமே என்ன பண்ணால் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. ஓகே, எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் போதும், 5 பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் வந்து குறைஞ்சது எல்லா லெசன்லையும் 1 இல்லை 2வது இருக்கும். கண்டிப்பாக எல்லா லெசன்லையும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். சிக்னிஃபிகன்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டயக்ராம். ஓகேவா? இதில் வந்து என்னன்னா, இந்த செகண்ட் லெசனில் வந்து என்னன்னா ஃப்ளோரல் டைக்ராம்னு ஒன்று. அதில் வந்து அந்த டைக்ராம் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லோனஸ்லாம் பண்ணி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 1, 2, 5, 7, 8, 9, 14 இருக்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு, சிக்னிஃபிகன்ஸு, டைக்ராம்ஸ். ஓகேவா? இதை ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸில் 5 மார்க்ஸ் எப்படி எழுதணும்னா மினிமம் 5 பாயிண்ட்ஸ். ஓகேவா? எல்லாத்தையும் என்ன சொன்னேன், பாயிண்ட் அவுட் பண்ணி தான் எழுதணும். எதையும் பேராகிராஃபாக எழுதாதீங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு மார்க்கு போடுவாங்க. பேராகிராஃபாக எழுதிங்கன்னா மார்க் எதுக்கும் வராது. அவங்க வந்து கண்டென்ட் தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க. அவங்க பாயிண்ட் பண்ணி எழுதும்போது ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன். என்ன பண்ணுறது, மார்க் வந்து அவங்க போடுவாங்க. அப்படின்னா பண்ணால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணி மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா?